ஒரு ஊரின் ஓரமாக இருந்த பள்ளியில் சிறிய குழு மாணவர்கள் இருந்தனர். அவர்கள் தங்களை சிறுவர்களின் அதிபதிகள் என்று அழைத்து கொண்டார்கள். ராம், நிதி, ஜெய், சாவித்ரி இவர்கள் நால்வரும் மிகவும் நல்வழியில் செயல்படும் நண்பர்கள். ஒருநாள் அவர்கள் ஆசிரியர் சொன்னார். பள்ளியின் காலியான மண்ணை ஒரு அழகான தோட்டமாக மாற்ற வேண்டியது உங்கள் பணி. ராம் ஆச்சரியமாக கேட்டான். ஆசிரியை, நாங்க எப்படி தோட்டம் செய்வது? நாங்க வேளாண்மை தெரிந்தவங்க இல்லையே. ஆசிரியர் சிரித்து பதிலளித்தார். நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்க. இயற்கை உங்களை கற்றுத்தரும். அந்த நாளிலிருந்து சிறுவர்களின் அதிபதிகள் பணி தொடங்கினார்கள். நிதி திட்டமிட்டால் எந்த பூந்தோட்டம் எந்த காய்கறி இங்கு வளர்க்கலாம் என்று. ஜெய் உழைத்தான், மண்ணை தோண்டி விதைகளை புதைத்து. சாவித்ரி தண்ணீர் ஊற்றி தினசரி கவனித்தாள். ராம் பறவைகளை விரட்ட காகித கரடிகள் வரைந்தான். மாதங்கள் செல்ல ஒரு அற்புதமான தோட்டம் உருவானது. பசுமை, பூக்கள், தாவரங்கள், கிளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறிய பார்க்கதியைப் போல. ஒருநாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வந்தார். தோட்டத்தை பார்த்துவிட்டு சொன்னார். நீங்கள் உண்மையிலேயே சிறுவர்களின் அதிபதிகள். இயற்கையுடன் நட்பாக வாழக் கற்றுக் கொடுத்துள்ளீர்கள்.